ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, மனதளவில் மிகவும் வாடிய நிலையில் இருக்கிறாய். ஆறுதல் சொல்லக்கூட உனக்கு ஆள் இல்லாமல் தவிக்கிறாய். ஆறுதல் தேடுகிறாய், ஆனால் ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. காரணம், உன்னிடம் அனைத்தும் இருக்கும் பொழுது உன்னிடம் இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது எதுவுமே இல்லை என்று வந்தவுடன் அனைவருமே உன்னை விட்டு விலகி விட்டார்கள். இதுதான் உன் வாழ்க்கையில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. தங்கமே, அடுத்தவரிடம் எப்பொழுதுமே ஆறுதல் வார்த்தையை தேடாதே. ஆறுதல் வார்த்தை மட்டுமல்ல, எந்த ஒரு விஷயத்தையும், காசு பணம், எந்த ஒரு விஷயத்தையும் தேடாமல் இருந்தால் உனக்கு மரியாதை என்றுமே நிலைத்து இருக்கும். நீ எப்பொழுதும் மற்றவரிடம் தேடும் பொழுது என்ன ஆகிறது தெரியுமா? நீ நன்றாக பேச வந்தால் கூட ஏதோ எதிர்பார்த்து வருகிறாள் என்று நினைப்பார்கள். ஆனால் அதுவே அவர்களுக்கு ஒன்று இல்லாத பொழுது நீ கொடுத்து உதவியதை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். தங்கமே, யாருக்காக நீ அனைத்தும் செய்தாயோ அவர்களை இப்பொழுது உன்னை கண்டுக்கவில்லை. உனக்கென்று ஒன்றுமே வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கு அள்ளி அள்ளி உன்னால் முடிந்ததை நீ செய்தாய். ஆனால் இப்பொழுது அவர்களெல்லாம் நல்ல வசதி வாய்ப்புடன் இருக்கிறார்கள். நீயோ வசதியும் இல்லாமல், நீ செய்யும் விஷயத்தில் எந்த ஒரு வாய்ப்பும் உனக்கும் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாய் மற்றவர்களை எதிர்பார்த்த. முதலில் ஒன்று அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும். எவ்வளவு வேண்டுமானாலும் மற்றவர்கள் கஷ்டப்படட்டும், ஆனால் உனக்கு வைத்து கொண்டு அதை நீ மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு செய்யலாம். ஆனால் உன்னிடமே கம்மியாகத்தான் இருக்கும் பொழுது எப்படி நீ மற்றவர்களுக்கு செய்தாய்? உன்னிடம் இருக்கும் அனைத்தும் உன்னை விட்டு போய்விட்டது. திரும்ப திரும்ப எதற்காக வந்து அழுது கொண்டு இருக்கிறாய்? புரிந்து கொள். யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று புரிந்து கொள். புரிகிறதா? தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ நிறைய தவறுகளை செய்து விட்டாய். அதாவது எல்லாரும் நல்லவர்கள் என்று நம்பி அவர்களுக்கு அனைத்தையும் செய்து இப்பொழுது ஒன்றுமே இல்லாமல் நின்று கொண்டு இருக்கிறாய் நிர்கதியாக. இனி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அனைத்து விஷயங்களுக்கும் நீதான் பொறுப்பு. இதற்கு முன்பும் நீதான் பொறுப்பு, இப்பொழுது நடக்கப் போவதற்கும் நீதான் பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்ததை நான் இப்பொழுது தருகிறேன். நீ எப்படி வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ ஆனால் தருகிறேன். ஆனால் அதை யாருக்கும் தராமல் எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் வரும் செல்வங்களை கெட்டியமாக பிடித்துக்கொள். நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எந்த ஒரு தவறும் வரவே வராது. புரிகிறதா? நல்லதை மட்டுமே செய், நல்லது மட்டுமே நடக்கும். சதா சர்வ காலமும் நான் உன்னுடன் இருப்பேன், மறந்து விடாதே. நல்லதை சொல்லிக் கொடுத்து கொண்டே இருப்பேன். யார் யார் எப்படி என்பதை ஒவ்வொரு நாளும் உனக்கு காமித்து கொண்டே இருப்பேன். ஆனால் அதை புரிந்து கொள்வதும் உன் கையில் தான் உள்ளது. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.